வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை என் வாழ்வோவிய தூரிகை அவன். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். எப்பிலாக். இந்த மண்டபமே களை கட்டி கொண்டிருந்தது. அழகிய 9 மாத சூழ் தாங்கிய வயிற்றை பிடித்துக்கொண்டு தேர் போல நடந்து வந்து கொண்டிருந்தாள் யுகவர்ஷினி. அவளை தன் கண்களில் காதலோடு பார்த்து கொண்டிருந்த அர்ஜுனின் தோளில் கரம் போட்ட ருத்ரன், என்ன மச்சான், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகுது போல என்க. ஆமா மாமா என்று புன்னகையுடன் கூறினான். ஆம், யுகவர்ஷினி அர்ஜுனின் மாமன் மகள், தற்போது மனைவி. தனது 2 பிள்ளைகள் பின்னே ஓடி ஓடி களைத்து போன அஞ்சிலை கடுப்புடன் கணவனிடம் வந்து ஏங்க என்று கத்த, அவள் குரலில் இருந்த சூடு சுட்டது போல திரும்பியவன், என்னப்பா என்றான். என்னப்பா, உங்க மகளை பிடிச்சு சாப்பாடு ஊட்டுங்க. என்னால முடியல. என் புள்ள ஒருத்தனாவது என் பேச்ச கேட்டுட்டு இருந்தான். இவன் அவனையும் சேர்த்து கெடுத்துடுவா போல. சேட்ட சேட்ட என்று கணவனிடம் காய்ந்தாள். அதில் இதழ் மடித்து சிரித்தவன், உங்க அம்மாவும் இப்படிதானே உன்னை திட்டிருப்பாங்க என்க. வாய்விட்டு சிரித்த அர்ஜுன், மாமா உண்மையை இப்படி பட்டுன்னு சொல்லக்கூடாது என்றான். அதில் இருவரையும் பாவை முறைத்து கொண்டிருக்க, அத்த என்றபடி அவளிடம் ஓடி வந்தது 3 வயது ரசகுல்லா போன்ற ஒரு குழந்தை. அடியே ரசகுல்லா என்றபடி மருமகளை தூக்கிக் கொண்டு குண்டு கன்னங்களில் முத்தமிட்ட அஞ்சிலை, ராவிக்குட்டி என்று கொஞ்சும் போதே ரூபினி அவள் கணவன் ரகுவுடன் உள்ளே வந்தாள். வண்டியை நிறுத்தறதுக்குள்ள அத்தை மாமான்னு ஓட்டம் என்று ரூபி கூற, வாடா ரூபி, வாங்க மாப்ள என்று ருத்ரன் வரவேற்றான். அர்ஜுனும், வாங்க அண்ணா, வாங்க அண்ணி என்று வரவேற்க, வாழ்த்துக்கள் அர்ஜுன், இன்னும் 1 மாசம்தான், ட்ரீட்டுக்கு ரெடியாரு என்று ரகு கூறினான். கண்டிப்பா அண்ணா என்று அவன் கூறுகையிலேயே சாய், வருண் மற்றும் அவர்களது 6 வயது மகள் அதிதி வந்துவிட, ருத்து மாமா, இளங்கோவும் எழிலும் எங்க என்று ருத்ரனை கட்டி கொண்டு கேட்டாள் அதிதி. அதில் மீண்டும் முசு முசுவென கோபம் பெற்ற அஞ்சிலை, எனக்கு எங்கன்னு தெரியல. இந்த வாண்டுகளை பிடிச்சு சாப்பாடு ஊட்டிட்டு நீங்களே கூட்டிட்டு வாங்க. நான் போய் என் ரசகுல்லாக்கு குலோப் ஜாமுன் ஊட்டி விட போறேன் என்றபடி ராகவியை கொஞ்சிக் கொண்டு சாய் மற்றும் ரூபியையும் கூட்டிக் கொண்டு சென்றாள். பொம்பளை பிள்ளைய சமாளிக்கிறது கஷ்டம் போலையே என்று அர்ஜுன் கூற, மற்ற 3 ஆடவர்களும், பொம்பளை பிள்ளைய பொண்டாட்டியோட சேர்த்து சமாளிக்கிறது தான் கஷ்டம் என்று கோரஸாக கூறினர். அதில் வாய்விட்டு சிரித்த அர்ஜுன், அனுபவம் பேசுதோ என்று மேலும் சிரிக்க, மவனே 1 மாசம்தான், அடுத்து நீயும் அனுபவஸ்தனாக தான் போற என்று வருண் அவனை வாரினான். பேச்சும் சிரிப்பும் கலகலப்பும் கூடவே உறவுகளிடையே சில சின்ன சின்ன வாக்குவாதங்களும் என்று அந்த நிகழ்வு இனிதே முடிந்துவிட, கிளம்பும் தருவாயில் சாய் அஞ்சுவிடம், நாளைக்கு மார்னிங் கிளம்புறோம் மறந்துடாத என்று கூறிவிட்டு சென்றாள். பொழுது கடந்து மாலை வேளையை அடைந்து அழகிய சூழலை பரப்பி இருந்தது. ஆனால் அந்த வீட்டில் 2 இல்லை இல்லை 3 பிள்ளைகளின் வாக்குவாதத்தின் சத்தம்தான் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. நான் தான் முதல்லயே சொன்னேன்ல, இப்ப வந்து 2 பேரும் வந்தே ஆகணும்னு சொன்னா எப்படி? அப்பா கூட ஓகே சொல்லி நாளைக்கு கடைய ஆஃப் டே மூடுறேன்னு சொல்லிட்டாங்க என்று சிறு பிள்ளைகளுக்கு சரியாக சண்டையிடும் தன் முதல் குழந்தையான மனைவியை பார்த்தவன் சுவாரஸ்யத்துடன் தன் 7 வயது இரட்டை பிள்ளைகளான இளங்கோவன் மற்றும் இளவெழிலி ஆகிய இருவரையும் பார்த்தான். இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம், தனது சொந்த சம்பாத்தியத்திலும் உழைப்பிலும் முன்னேறிய ருத்ரன் சொந்தமாக அவன் ஆசைப்படி இயற்கை உரக்கடையை துவங்கி 1 வருடம் கடந்திருந்தது. அதில் அவனுக்கு அவனது ஆசை மனையால் தோள் கொடுத்து துணையாக இருந்தாள் என்பதும் அவர்கள் வாழ்வின் அழகியதோர் அம்சமாக அமைந்தது. அம்மா என்று 2 பிள்ளைகளும் கோரஸாக கத்த, என்ன பிள்ளைங்களா நீங்க? நான் தான் முதல்லயே சொன்னேன்ல, சாய் அத்தை டிக்கெட் கூட எடுத்துட்டா. இப்ப வந்து சொல்றீங்களே என்று ஆற்றாமையான குரலில் கூறினாள். நாங்க எங்க ஃப்ரெண்டு கிட்ட உங்களை கூட்டிட்டு வரோம்னு சொல்லிட்டோம்மா. அடுத்த முறை போகலாங்க. எங்க கூட ஸ்கூலுக்கு வாங்க என்று இருவரும் அடம் பிடிக்க, சை, ஒண்ணுதான் என்ன போல இருக்கும்னு பார்த்தா 2ம் என்ன போலதான் இருக்குதுங்க என்று சலித்து கொண்டாள். பாப்பா ப்ளீஸ்டா, தம்பி நீ அம்மா செல்லம்னு தானே சொல்லுவ,
அம்மா பாவம்லடா என்று அஞ்சு கெஞ்சலாக வினவிய போதும் இரு பிள்ளைகள் இலகாதிருக்க, ஏண்டா உங்க அம்மா தான் டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டால, விடுங்களேண்டா என்று மகா மருமகளுக்காக பேர பிள்ளைகளிடம் பேசினார். ஆனால் எதற்கும் மசியாத அந்த பிள்ளைகளை பார்த்து கோபமும் ஆற்றாமையும் கொண்டவள், வரேன் போதுமா என்க, ஏ என்று குதித்த பிள்ளைகள் ஐஃபை அடித்துக் கொண்டனர். சோக முகத்துடன் அஞ்சு அறைக்குள் சென்றுவிட மகா சிரித்தபடி எழுந்து சென்று விட்டார். தங்களையே பார்த்தபடி இருந்த தந்தையை பார்த்த பிள்ளைகள், டேனி மம்மியும் வரேன்னு சொல்லிட்டாங்க என்று குதிக்க, அவனிடம் அதே பார்வை மட்டுமே. இரட்டையர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு தந்தையின் அமைதியை புரியாமல் பார்க்க, சன்னமான புன்னகையுடன் இரு பக்கமும் இருவரையும் அமர்த்தி கொண்டான். என்னாச்சுப்பா என்று எழிலி வினவ, ரெண்டு பேரும் ஏன் அம்மா வர விரும்பலன்னு சொல்ல சொல்ல கூப்பிடுறீங்க என்று வினவினான். அப்பதானப்பா அம்மா வருவாங்க என்று இளங்கோ கூற, மகனை திரும்பி பார்த்தவன், மம்மி உங்க ரெண்டு பேரையும் டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விடுறதுக்கு ரொம்ப கேட்டாங்கல்ல, ஆனா ஏன் ரெண்டு பேரும் வேணாம்னு சொன்னீங்க என்று என்றோ நடந்த விடயத்தை பற்றி இன்று வினவினான். எங்க ரெண்டு பேருக்கும் டிராயிங் கிளாஸ் போக தான் பிடிச்சிருக்கு, டான்ஸ் போக விருப்பம் இல்லப்பா, அதான் வேணாம் சொன்னோம் என்று எழிலி கூறவும், அதே புன்னகையுடன், அம்மாக்கும் இப்ப நம்ம கூட வர விருப்பம் இல்ல. ரெண்டு பேருக்குமே தெரியும் அம்மாக்கு புக் எக்ஸிபிஷன் போக ரொம்ப பிடிக்கும்னு. இந்த எக்ஸிபிஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ரொம்ப தூரம்னு போகாம தான் இருந்தா. சாய் அத்தை எப்படியோ ட்ரை பண்ணி அங்க என்ட்ரி டிக்கெட் கிடைச்சதும் அம்மா எவ்வளோ ஹாப்பி ஆனாங்க. இப்போ போக வேணாம்னு சொன்னா சாய் அத்தையாலையும் போக முடியாம போயிடும் தானே என்றான். பிள்ளைகள் இருவருக்கும் தங்களது செயலின் விளைவால் தாயின் மனம் அடையும் வருத்தம் தெளிவுற புரியவில்லை என்றாலும், தந்தை கூறுவதன் மூலம் தாங்கள் செய்தது தவறு என்று மட்டும் புரிந்தது. நாங்க கூப்பிட்டது தப்பாப்பா என்று இளங்கோ வினவ, மகனின் கன்னம் தட்டி, அம்மாவை வற்புறுத்தினதுதான் தப்பு. நாளைக்கு உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் மத்தவங்களுக்கு பாதிப்பு கொடுக்காதுன்ற பட்சத்துல அதை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. உனக்கு பிடிக்காத விஷயத்த யாரோட வற்புறுத்தோட பேர்லயும் செய்ய வேண்டியதில்ல என்றான். தந்தையை பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகள் விறுவிறுவென எழுந்து அவர்கள் அறைக்குள் செல்ல, சாய்க்கு அழைத்து கொண்டிருந்தாள் அஞ்சிலை. கட்டிலில் ஏறி நின்று அன்னையை இரு பிள்ளைகளும் பின்னிருந்தபடி கட்டிக்கொள்ள, சன்னமான சிரிப்போடு அவர்கள் கரத்தினை தொட்டவள், உங்க அத்தைக்கு தான் கூப்பிடுறேன் எடுக்க மாட்டேங்கிறா என்றாள். இல்லம்மா வேணாம், நீங்க புக் எக்ஸிபிஷன் போங்க, நாங்க அப்பாவை கூட்டிட்டு போய்க்கிறோம் என்று பிள்ளைகள் கூற, கேள்வியான முகபாவத்துடன் திரும்பியவள், ஏண்டா கண்ணா என்றாள். பிள்ளைகள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு, உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த யாரோட வற்புறுத்தலோட பேர்லயும் நீங்க செய்ய வேண்டாமா என்று கூற, அதில் விழிகள் அகல விரிய ஆச்சரியத்து நின்றாள். இருவரும் அவளை அணைத்து கொண்டு, நீங்க புக் எக்ஸிபிஷனே போங்கம்மா, இன்னொரு நாள் உங்களை எங்க ஃப்ரெண்டுக்கு கூட்டிட்டு போய் காட்டிக்கிறோம் என்று கூற, அரை வாசலில் மூவரையும் அழகிய புன்னகையோடு கதவில் சாய்ந்தபடி நின்று பார்த்திருந்த கணவனை ஏறிட்டாள். அதே புன்னகையுடன் அவன் விழிமூடி திறக்க, கண்கள் மெல்ல பணிய, பிள்ளைகளுக்கு முத்தமிட்டவள், தேங்க்யூ பசங்களா என்க, தாங்களும் முத்தமிட்ட பிள்ளைகள் வெளியே ஓடினர். அதற்காகவே காத்திருந்ததைப் போல கதவை சாற்றிவிட்டு அவளிடம் வந்தவன், ஹாப்பி என்க, அவனை இறுக அணைத்து கொண்டவள், அது அது உங்க வாக்கியம் என்றாள். அவள் எதை குறிப்பிடுகின்றாள் என்பதை புரிந்து கொண்டவன் அவள் நெற்றியில் துள்ளி விளையாடும் கற்றை முடிகளை ஒதுக்கியபடி, உனக்கு பிடிக்காதத யாரோட வற்புறுத்தலோட பேர்லயும் நீ செய்ய வேண்டாமா என்க, எம்பி நின்று அவன் நெற்றியில் அழுந்த இதழ் ஒற்றினாள். காணலாக மாறிய அவள் எண்ணங்களின் பக்கங்களில் காதலாக தீட்டிய அவள் வாழ்வோவிய தூரிகை அவன். ருத்ரன் அஞ்சிலை அவர்கள் செல்வங்கள் மற்றும் குடும்பத்துடன் இனிதே வாழ வாழ்த்தி விடை பெறுவோம்.